அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த ரமதான் மாதத்தை மிக சிறப்பான நன்மைகளுக்குரிய மாதமாகவும் அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய மன்னிப்பையும் அடைந்து கொள்வதற்குரிய மாதமாகவும் எனக்கும் உங்களுக்கும் எல்லா மூமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஆக்கி அருள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதாவது ரமதான் இப்போது வரப்போகிறது என்பதாக சில மாதங்களாக பேசிக் கொண்டிருந்தோம். பிறகு சில நாட்களில் ரமதான் வரப்போகிறது என்று பேசிக் கொண்டிருந்தோம். இப்போதோ சில நாட்களில் ரமதான் முடிந்து விடுமே, ரமதான் முடிய போகிறதே என்ற ஒரு நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். அல்லாஹ் அக்பர். பொதுவாக மார்க்க அழைப்பாளர்கள், அறிஞர்கள் இந்த விஷயத்தை நினைவூட்டுவார்கள். ஆகவே நானும் இதை எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டுகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும் ஒரு நாள் முடிந்து போகும். நம்முடைய ஆயுள் காலமும் ஒரு நாள் முடிந்துவிடும். எந்த மரணத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ, எந்த மரணம் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த மரணத்திற்குரிய நாளை ஒரு நாள் கண்டிப்பாக நாம் சந்தித்து விடத்தான் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையிலேயே சிறந்த நாளாக நம்முடைய மரண நாளை ஆக்கி வைப்பானாக. அல்லாஹுக்கு மிக பிரியமான நாட்களிலேயே மிக பிரியமான நாளாக நம்முடைய மரண நாளை அல்லாஹு தஆலா ஆக்கி வைப்பானாக. ஆமீன். அன்பான சகோதரர்களே, ரமதான் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டது? இந்த ரமதானில் நாம் செய்ய வேண்டும், எதை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இந்த ரமதான் முடிய போகிறதே, நாம் இந்த ரமதானுடைய நோக்கத்தை அடைந்து கொண்டோமா? இந்த ரமதானில் சம்பாதிக்க வேண்டியதை சம்பாதித்துக் கொண்டோமா? இதை பற்றித்தான் சுருக்கமாக இந்த அமர்விலே பார்க்க இருக்கிறோம். யாருக்கு கடந்த நாட்கள் தவறிவிட்டனவோ, அமல்களிலே அவர்கள் குறை செய்து விட்டார்களோ, அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். குறைந்தபட்சம் மீதம் இருக்கக்கூடிய இந்த நாட்களையாவது அவர்கள் முழுமையாக பயன்படுத்தி, இந்த நாட்களை முழுமையாக அமல்களிலே ஈடுபடுத்தி தங்களுடைய மறுமையை, ஆகிரத்தை செழிப்பாக்கி கொள்ளட்டும். சொர்க்கத்தின் உயர்ந்த பதவிகளை அவர்கள் தேடிக்கொள்ளட்டும். இதற்காகத்தான் இந்த அமர்வு. சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, முதலாவது விஷயம், ரமதான் நமக்கு தக்வாவை கொடுப்பதற்காக அல்லாஹு தஆலா ஏற்படுத்திய ஒரு மாதம். ரமதான் நம்முடைய உள்ளத்திலே தக்வாவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வழங்கப்பட்ட ஒரு மாதம். இந்த தக்வா ஏன் தேவை? இந்த தக்வா இருந்தால்தான் ஒருவரிடத்திலே ஈமான் உறுதியாக இருக்கும். ஈமான் உயர்ந்து கொண்டே, வளர்ந்து கொண்டே, அதிகரித்து கொண்டே போகும். தக்வா குறையுமே ஆனால் ஈமான் பலவீனப்படும், குறையும் குறையும் குறையும். இறுதியாக ஈமானில் இருந்து மனிதன் கழண்டு விடுவான். எப்படி பாம்பில் இருந்து அதனுடைய சட்டை கழண்டு விடுகிறது, பாம்பு தன்னுடைய சட்டையை கழட்டுவது போன்று மனிதன் ஈமானை கழட்டி விடுவான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆகவே ஈமானுக்கு தக்வா மிக அவசியம். தக்வாவை அதிகரிப்பதை கொண்டு ஈமான் அதிகரிக்கிறது. இந்த தக்வாவை நமக்கு அல்லாஹு தஆலா நமது சிந்தனையில், அறிவில், நமது பார்வையில், நம்முடைய செவியில், நம்முடைய பேச்சில், நம்முடைய கல்பில், நம்முடைய மர்மஸ்தானங்களில், நம்முடைய உடல் உறுப்புகளில் கொண்டு வருவதற்காகத்தான் இந்த நோன்பு என்ற கட்டுப்பாட்டை அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கிறார். நோன்பு என்ற இந்த கட்டுப்பாட்டின் மூலமாக, அதாவது முஸ்லிம்களாகிய நாம், மூமின்களாகிய நாம், இந்த நோன்பின் மூலமாக நமக்கு நாமே ஒரு செயற்கையான கட்டுப்பாட்டை உருவாக்கி கொள்கிறோம். நோன்பின் மூலமாக செயற்கையான ஒரு கட்டுப்பாட்டை உருவாக்கி கொள்கிறோம். அல்லாஹ் நமக்கு அனுமதித்ததையும்
அல்லாஹுடைய சட்டத்தின்படி நமக்கு தடுத்து கொண்டு, நல்லா கவனிங்க, அல்லாஹ் அனுமதித்ததை நமது விருப்பத்தின்படி நாம் நம் மீது தடுத்து கொள்ள முடியாது. இந்த சூஃபிகள் செய்வதை போல இத்தனை நாளைக்கு நாங்க அதை சாப்பிட மாட்டோம், இதை சாப்பிட மாட்டோம், முஹர்ரம் மாசம் வந்துட்டா மட்டன் சாப்பிட மாட்டோம், மீன் சாப்பிட மாட்டோம், இப்பெல்லாம் இருக்காங்க. அப்படி கிடையாது. அல்லாஹுடைய அனுமதி கொண்டு அல்லாஹ் அனுமதித்ததை தடுத்துக் கொள்வது அல்லாஹுடைய திருப்பொருத்தத்திற்காக, அது அல்லாஹுடைய சட்டம் என்பதற்காக. அதுதான் இந்த ரமதான் மாதத்தினுடைய நோன்பு. அல்லாஹு தஆலா உண்பதை ஹலாலாக்கினான், அதாவது குடிப்பதை அல்லாஹ் ஹலாலாக்கினான், நம்முடைய மனைவிமார்களோடு மகிழ்ச்சியாக இருப்பதை அல்லாஹ் ஹலாலாக்கினானே, அதை ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு அல்லாஹ் நமக்கு தடுத்து விடுகிறான், ஹராமாக்கி விடுகிறான். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்மை சுற்றி எந்த கண்காணிப்பும் இல்லாமல், யாரும் நம்மை தொடராமல், இவன் செய்கிறானா இல்லையா என்பதை யாரும் நம் மீது அந்த பார்வையை செலுத்தாமல் இருக்கும் நிலையில் என்னுடைய ரப்பு பார்க்கிறான், என்னுடைய அல்லாஹ் பார்க்கிறான், என்னுடைய மார்க்கம் சொல்லி இருக்கிறது, நான் ஒரு இபாதத்தில் இருக்கிறேன் என்று அந்த உணர்வோடு முஃமின், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அந்த முஃமினான ஆணும் முஃமினான பெண்ணும் இந்த குறிப்பிட்ட விஷயங்களை குறிப்பிட்ட நேரம் தங்கள் மீது தடுத்து கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் அல்லவா? இப்படி தக்வாவை உருவாக்கி இப்படி அந்த இறையச்சத்தை உள்ளத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக 30 நாட்கள் உள்ளத்திலே கொண்டு வந்து பிறகு இரவு தொழுகையிலே நின்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பதின் மூலமாக, பிறகு காலையிலே குர்ஆனை அதிகமாக ஓதுவதின் மூலமாக, புரிவதின் மூலமாக, பிறகு ஏழை எளியவர்களுக்கு தர்மங்கள் செய்வதின் மூலமாக இந்த தக்வாவை ஒவ்வொரு நாளும் இந்த உள்ளத்திலே கொண்டு வந்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரமதானுடைய மாதம் முழுமை அடையும் போது, சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நம்முடைய உள்ளத்திலே அந்த தக்வாவின் ஒரு பெரும் பகுதியை, இறையச்சத்தின் ஒரு பெரும் பகுதியை நமக்கு தருகிறான். இதன் மூலமாக மீதமுண்டான 11 மாதங்களில் நான் எப்படி அல்லாஹுவை பயந்தவனாக இருக்க வேண்டும், எப்படி ஹராமான விஷயங்களை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், ஹராமான வியாபாரம், ஹராமான பேச்சு, ஹராமான தொடர்புகள், ஹராமான உணர்வுகள், இப்படி குடும்ப வாழ்க்கையில் உள்ள ஹராம்கள், சமூக வாழ்க்கையில் உள்ள ஹராம்கள், பொருளாதார வாழ்க்கையிலே உள்ள ஹராம்கள், அதுபோன்ற அரசியல் வாழ்க்கையிலே உள்ள ஹராம்கள், தனிநபரிலே இருக்கக்கூடிய ஹராம்கள் என அனைத்து ஹராம்களை விட்டும், ஹராம் என்றால் அல்லாஹ் தடுத்தவற்றை விட்டும் தம்மை தடுத்துக் கொள்வதற்கு ஒரு பெரிய சக்தியை, இந்த தக்வாவை அல்லாஹு தஆலா நோன்பின் மூலமாக நமக்கு வழங்குகிறான். இதுதான் இந்த நோன்புடைய தத்துவம் சகோதரர்களே. இப்போது இந்த தக்வா அல்ஹம்துலில்லாஹ் இந்த 20 நாட்களில் நமக்கு எந்த அளவு கிடைக்க பெற்றிருக்கிறது, அப்படி அந்த தக்வாவை அடைவதை நோக்கி நாம் இந்த நோன்பை கொண்டு சென்றோமா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் ஒருவன் ஒரு இலக்கு இல்லாமல், குறிக்கோள் இல்லாமல் வாகனத்தை செலுத்துவானே ஆனால் அவன் எங்கே செல்வான், எதை நோக்கி செல்வான், அவனது பயணமே வீணான பயணமாக ஆகிவிடும். இந்த நோன்பு ரமதான் என்பது இது ஒரு பயணம். எதை நோக்கிய பயணம், எதற்காக உள்ள பயணம்? தக்வாவை சேர்த்துக் கொள்வதற்காக, தக்வாவை அடைந்து கொள்வதற்காக, அல்லாஹுவை நோக்கி, ரப்பை நோக்கிய பயணம், ரப்புடைய பொருத்தத்தை நோக்கிய பயணம், ஆகிரத்தை நோக்கிய பயணம், அமல்களுக்கான பயணம். ஆகவே இந்த குறிக்கோளை நாம் கொண்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நோன்பு திறக்கும் போது, சஹரு செய்யும் போது, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடும் போது, துஆக்களிலே ஈடுபடும் போது, குறிப்பாக இந்த ரமதானிலே நாம் செய்ய வேண்டிய அதிகமான துஆக்களிலே ஒன்று, யா அல்லாஹ் எனக்கு தக்வாவை அதிகப்படுத்து, இறையச்சத்தை அதிகப்படுத்து, நோன்பின் நன்மைகளை எனக்கு கொடு என்பது. இது நம்முடைய நோன்புடைய லட்சியம், நோன்புடைய நோக்கம். இதற்காகத்தான் நோன்பு. வீடுகளை அலங்கரிப்பதற்காக அல்ல, பங்கன்கள், இஃப்தார் பார்ட்டி, சஹர் பார்ட்டி, குடும்ப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக அல்ல, அல்லது சுற்றுவதற்கு, இரவு நேரங்களிலே சுற்றுவதற்காக அல்ல. அன்பானவர்களே,
அல்லது நம்முடைய தேவைகளை பர்ச்சேசிங், நமக்கு தேவையான ஆடம்பரமான ஆடைகளை வாங்குவதற்காக இப்படியாக நேரங்களை கழிப்பதற்குள்ள காலமல்ல இந்த ரமதானுடைய மாதம். இந்த ரமதானுடைய மாதம் ஒவ்வொரு அமலாக நாம் தேட வேண்டும். எந்த அமலின் மூலமாக கவனியுங்கள், ஒவ்வொரு அமலையும் நாம் தேட வேண்டும். தேடி தேடி ஒவ்வொரு அமலையும் செய்ய வேண்டும். அந்த அமல் மூலமாக நான் அல்லாஹ்விடத்தில் பொருத்தத்தை அடைய வேண்டும், குர்பு நெருக்கத்தை அடைய வேண்டும், அல்லாஹுடைய பயம் எனக்கு அதன் மூலமாக வர வேண்டும். இத்தகைய ஒரு காலம்தான் இந்த ரமதானுடைய காலம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், இவர்கள் நமக்கு அழகிய முன்மாதிரிகளாக இருக்கிறார்கள். இந்த ரமதான் நமக்கும் வருகிறது, முடிகிறது. நாமும் இந்த ரமதானை கொண்டாடுகிறோம். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானை எப்படி அணுகினார்கள், இந்த ரமதானில் அவர்கள் என்ன செய்தார்கள், பிறகு சஹாபாக்கள் இந்த ரமதானை எப்படி அணுகினார்கள், எப்படி என்ன அமல்களை இந்த ரமதானிலே செய்தார்கள், எப்படி இந்த ரமதானை கழித்தார்கள், இதனுடைய தெளிவான ஒரு படம், இதனுடைய தெளிவான ஒரு விளக்கம் நமக்கு இல்லை என்றால், கவனிங்கள், இதனுடைய தெளிவான விளக்கம் நமக்கு இல்லை என்றால் நாம் ரமதானை வீணாக்கி விடுவோம், ரமதானை வீணாக்கி விடுவோம். அல்லாஹு தஆலா நம்மை மன்னிப்பானாக. இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. நல்ல கவனமா புரிந்து கொள்ளுங்கள். இருக்கக்கூடிய இந்த காலத்திலாவது நாம் ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய, பிறகு அவர்களில் சஹாபாக்கள் சிலருடைய, பிறகு கண்ணியத்திற்குரிய தாபிஈன்கள் சிலருடைய வாழ்க்கை வரலாறிலிருந்து சில சம்பவங்களையாவது நாம் படித்து நம்முடைய அறிவில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், நமது சிந்தனையில் அவற்றை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் ரமதானை எப்படி கழித்தார்கள், ரமதானை எப்படி அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று. உதாரணத்திற்கு தாபிஈன்களிலிருந்து சில சம்பவங்களை சொல்கிறேன். ஓரிரு சம்பவங்கள். சுஃபியானு ஸௌரி ரஹிமஹுல்லா அவர்கள் மிகப்பெரிய முஹத்திஸ், தபுஉ தாபிஈன்களிலே வருவார். அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ். இமாம் புகாரியை சொல்கிறோம் அல்லவா, இமாம் புகாரியுடைய காலத்திலே, இமாம் புகாரியுடைய காலத்திற்கு முந்தைய காலத்திலே வாழ்ந்தவர்கள். இமாம் புகாரி எப்படியோ அந்த மாதிரி ஒரு 100 புகாரியை, இமாம் புகாரியை போன்று இமாம் புகாரியுடைய தரத்தில் 100 அல்லது 1000 அறிஞர்களை ஒன்று சேர்த்தால் அந்த அறிஞருடைய இல்மு எப்பேற்பட்டதாக இருக்குமோ அத்தகைய அறிஞர் தான் சுஃபியானு ஸௌரி ரஹிமஹுல்லாஹ். விக்கிபீடியாலே அவருடைய வாழ்க்கை வரலாறு இருக்கிறது, எடுத்து படித்து பாருங்கள். அதுபோன்று அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ், அதுபோன்று ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ், படித்து பாருங்கள் வாழ்க்கை வரலாற்றை. சுஃபியானு ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் ரமதான் மாதம் வந்துவிட்டால் ஹதீசுகளை படித்து கொடுப்பதை கூட நிறுத்திவிட்டு குர்ஆனிலே மூழ்கி விடுவார்கள். அக்கப்ப அலல் குர்ஆன், முழுமையாக குர்ஆனில் அப்படியே ஒன்று விடுவார்கள். இது குர்ஆனுடைய மாதம். சுப்ஹானல்லாஹ், எந்த அளவு அவர்கள் குர்ஆனை ஓதி இருப்பார்கள். இன்று நாம் ரமதானிலே பல இடங்களிலே பெரும்பாலும் ஒரு ஜுசு, முக்கால் ஜுசுவை தாண்டுவதில்லை. சில இடங்களிலே கால் ஜுசு, அவ்வளவுதான். அதற்கு பிறகு ஒரு விருந்து பார்ட்டி, அதற்கு பிறகு கொஞ்சம் உட்கார்ந்து பேசுவது, அப்படியே ஜாலியாக சென்று விடுவது. இதுதான் நம்முடைய ரமதானிலே குர்ஆனோடு இரவிலே கழிப்பது. சகோதரர்களே, சகோதரிகளே, கண்ணியத்திற்குரிய தாபிஈன்கள் அப்படி இல்லை. அவர்கள் இரவில் பெரும் பகுதியை, அது முந்தைய 20 நாட்களிலே குர்ஆனை தொழுகையிலே ஓதுவார்கள். இரவிலே 3 1 பகுதி நின்று தொழுவார்கள், அல்லது இரவனுடைய 2 பகுதிகள், 3 2 பகுதிகளை தொழுவார்கள், அல்லது சம பாதி இரவு தொழுகையில் குர்ஆனை ஓதி கழிப்பார்கள். அதற்கு பிறகு கடைசி 10 வந்துவிட்டால் மகரிபிலிருந்து ஃபஜ்ர் உதயமாகின்ற வரை, ஃபஜ்ருடைய தொழுகையை முடிக்கின்ற வரை அவர்கள் இரவெல்லாம் நின்ற நிலையில் குர்ஆனை ஓதியவர்களாக தொழுகையிலேயே இருப்பார்கள். அவர்களுடைய அந்த 8 11 ரக்காத்துகள் அவ்வளவு நீளமான தொழுகைகளாக இருக்கும்.
இடையிலே அவர்கள் சலாம் கொடுத்தாலும் அங்கேயும் குர்ஆன் ஓதுவார்கள், அல்லது நஃபில் தொழுவார்கள், அல்லது அவர்கள் துஆக்களில் ஈடுபடுவார்கள். இப்படியான ஒரு வணக்க வழிபாடு அவர்களுடைய ஒரு வணக்கமாக இருந்தது. அதாவது இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் ரமதானில் இரவிலே ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆனை ஹத்தம் செய்வது போக பகலிலே குர்ஆனை ஹத்தம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி வருகிறது, 3 நாளைக்கு ஒரு முறை இரவு தொழுகையிலே குர்ஆனை அவர்கள் முடித்து விடுவார்கள். இது பகலில் அவர்கள் தனியாக தொழுகைக்கு வெளியில் ஓதக்கூடிய குர்ஆனை தவிர. இப்படி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் இருக்கின்றன. அவர்கள் இந்த ரமதானை எப்படி பயன்படுத்தினார்கள், அதிலும் குறிப்பாக குர்ஆனோடு எந்த அளவு அவர்கள் தொடர்பை அதிகப்படுத்திக் கொண்டார்கள் என்று. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அதாவது ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ரமதானுடைய மாதத்திலே குர்ஆன் ஓதுவதை பற்றி அவர்கள் சொல்லும் பொழுது, அதாவது இந்த குர்ஆன் ஓதுவது அதனுடைய நோக்கம் என்னவென்றால் அல் அமலு பிமா தல்ல அலைஹி. நான் இந்த இடத்துல குர்ஆன் ஓதியதை சொன்ன காரணத்தினால் இந்த வார்த்தையை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அதாவது வெறும் வார்த்தைகளை ஓதிவிட்டு கடந்து செல்வதல்ல, குர்ஆனுடைய அந்த வார்த்தைகளை ஓதுவது சிந்தித்தவர்களாக. மொழி தெரியவில்லை என்றால் என்ன செய்வது சிந்திப்பதற்கு? அதனுடைய மொழிபெயர்ப்பை படிக்க வேண்டும். குர்ஆனினுடைய அரபி அந்த வாசகங்களை ஓதுவதோடு அதனுடைய மொழிபெயர்ப்பையும் படித்து அந்த குர்ஆனுடைய ஹிதாயத்தை நாம் உள்வாங்க வேண்டும். குர்ஆனிலே அந்த என்ன ஒரு கருத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ல விரும்புகிறானோ அதை நமக்குள்ளே நாம் கொண்டு வர வேண்டும். இது அந்த குர்ஆன் ஓதுவதனுடைய நோக்கமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். குர்ஆனோடு அவர்கள் எப்படிப்பட்ட தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் மாதத்தில் இரவிலே எப்படி தொழுதார்கள், பொதுவாக ரமதான் அல்லாத மாதத்திலேயே எப்படி தொழுதார்கள் என்று உங்களுக்கு தெரியும். பக்ரா ஓதுவார்கள், ஆல இம்ரான் ஓதுவார்கள், அன்னிசா ஓதுவார்கள், அன்ஆம் ஓதுவார்கள், ஆராஃப் ஓதுவார்கள். இப்படியாக ஒரு 6 7 8 ஜுசுகள் வரை 6-7 சூறாக்களை, இவ்வளவு பெரிய நீண்ட சூறாக்களை தங்களுடைய இரவு தொழுகையிலே ஓதுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகையை பற்றி சூரா அல் முஸம்மிலிலே அல்லாஹ் சொல்கிறான், கட்டளையாக சொல்கிறான், நபியினுடைய அமலாக சொல்கிறான். யா அய்யுஹல் முஸம்மிலு குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஸித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா. கவனிங்க, குர்ஆனை தர்தீலாக ஓதுங்கள். நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை இன்னும் தெளிவாகவும் அதாவது உள்ளங்களிலே பதியும்படியாக அழுத்தமாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலா என்னையும் மன்னிப்பானாக, குர்ஆனோடு தொடர்புடைய எல்லோரையும் அல்லாஹு தஆலா மன்னித்து நமக்கு முழுமையாக குர்ஆனை புரிந்து அதை செயல்படுத்துவதற்கு அருள் புரிவானாக. அன்பானவர்களே கவனிங்க, குர்ஆன் ஓதுவதிலே 2 விஷயங்கள் இருக்கின்றன. குர்ஆன் ஓதுவதிலே 2 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று தொழுகைக்கு வெளியில் குர்ஆன் ஓதுவது, இரண்டாவது தொழுகையில் குர்ஆன் ஓதுவது. குர்ஆனிலே எங்கெல்லாம் குர்ஆன் ஓதுங்கள், மூமின்கள் குர்ஆன் ஓதுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அது முதலாவதாக நேரடியாக சொல்லப்பட்டது தொழுகையில் ஓதுவதை குறித்து சொல்லப்பட்டது. கவனிங்க, தொழுகையில் நீண்ட நேரம் நிலையில் நின்று குர்ஆன் ஓதுவதை அங்கே உணர்த்தப்படுகிறது, சொல்லப்படுகிறது, கட்டளையிடப்பட்டிருக்கிறது, ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்கிறது. புரியுதா? எங்கெல்லாம் குர்ஆன்ல மூமின்கள் குர்ஆன் ஓதுவார்கள், நபியே குர்ஆன் ஓதுங்கள், நபியே குர்ஆனை தர்தீலாக ஓதுங்கள், குர்ஆன் ஓதப்பட்டால் செவிதாழ்த்தி கேளுங்கள், உத்லுமா ஊஹிய இலைக மின் கிதாபி ரப்பிக், வஹீன் மூலமாக உமக்கு உமது வேத அதாவது உமது ரப்பின் புறத்திலிருந்து ரப்புடைய வேதத்திலே எது வஹீலாக இறக்கப்பட்டதோ அதை நபியை நீங்கள் ஓதுங்கள் என்று எங்கெல்லாம் அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அது நேரடியாக முதலாவதாக தொழுகையை எடுத்துக் கொள்ளக்கூடியது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்த காரணத்தினால்தான், சஹாபாக்கள் புரிந்த காரணத்தினால்தான் அவர்களுடைய தொழுகை நீண்ட நேர தொழுகையாக, நெடிய தொழுகையாக இருந்தது. முட்டாள்களாகிய நாம், மார்க்கத்தை விளையாட்டாக ஆக்கி கொண்ட நாம்,
மார்க்கத்தை கேலியாக ஆக்கி கொண்ட நாம், அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, மார்க்கத்தை இலகுவாக்க வேண்டும் என்பதை தவறாக நம்முடைய மன இச்சைக்கு ஏற்ப விளக்கம் கொடுத்து கொண்ட நாம் தொழுகையை சுருக்கிவிட்டோம். எந்த அளவுக்கு என்றால் அது தொழுகையாகவே இல்லாத அளவுக்கு மாறிவிட்டது. அதற்கு பிறகு தொழுகைக்கு வெளியிலே உட்கார்ந்து கொண்டு குர்ஆனை பார்த்து ஓதுவதை மட்டுமே குர்ஆனை ஓதுவது என்ற அமலாக மாற்றிவிட்டோம். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, அப்படி அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குர்ஆனை தொழுகைக்கு வெளியிலே ஓதுவது என்பது இது பயிற்சி. எதற்கு பயிற்சி? தொழுகையில் ஓதுவதற்காக பயிற்சி. மனப்பாடம் செய்ததை தொழுகைக்கு வெளியிலே ஓதி அந்த மனப்பாடத்தை உறுதி செய்து கொண்டு பிறகு தொழுகையில் ஓதுவதற்காக பயிற்சிக்காக வேண்டிதான் தொழுகைக்கு வெளியிலே ஓதப்படுகிறது முஸ்ஹஃபை பார்த்து. ஆனால் மக்களோ இன்று என்ன ஆக்கி கொண்டார்கள் என்றால், தொழுகைக்கு வெளியில் முஸ்ஹஃபை பார்த்து ஓதுவதை மட்டுமே குர்ஆன் ஓதுகிற அமலாக ஆக்கி கொண்டார்கள். தொழுகையில் குர்ஆன் ஓதுவதை குர்ஆன் ஓதக்கூடிய அமலாக ஆக்கவில்லை. எந்த அளவுக்கு அதை குறைக்க முடியுமோ நம்முடைய சோம்பேறித்தனம், அலட்சியம், நம்முடைய உலக பிரியம், நம்முடைய உலக ஆசை, இவற்றையெல்லாம் உள்ளத்திலே நிரப்பிக்கொண்டு இந்த தொழுகையிலே சோம்பேறித்தனத்தை காட்டி தொழுகையை எப்படி ஆக்கி கொண்டோம் என்றால், தஹியத்துல் மஸ்ஜித் தொழக்கூடிய அளவுக்கு அல்லது தஹியத்துல் உது தொழக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ஒரு சுருக்கமான தொழுகையாக நம்முடைய இரவு தொழுகைகளை ஆக்கிவிட்டோம். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், சகோதரர்களே, சகோதரிகளே, ரமதானில் நாம் அமல்களை அதிகப்படுத்துவோம் என்றால் அதிலே மிக முக்கியமான அமல் இந்த இறுதி பத்திலே இரவு தொழுகை. தயவு செய்து கோட்டை விட்டு விடாதீர்கள். எந்த மஸ்ஜிதிலே தொழுகை மிக சுருக்கமாக நடைபெறுகிறது என்று தேடி செல்லாதீர்கள். எந்த மஸ்ஜிதிலே சஹர் உணவு கிடைக்கிறது என்று தேடி செல்லாதீர்கள். எந்த மஸ்ஜிதிலே விருந்து கிடைக்கிறது என்று தேடி செல்லாதீர்கள். எந்த மஸ்ஜிது வசதியாக இருக்கிறது என்று தேடி செல்லாதீர்கள். எந்த மஸ்ஜிதுடைய இமாம், கவனிங்க, எந்த மஸ்ஜிதுடைய இமாம் நீண்ட நேரம் நின்று நமக்கு தொழுகை நடத்தி தருகிறார், நீண்ட ருக்கு சுஜூதுகளை நமக்கு செய்து தருகிறார், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக, நம்முடைய துஆக்களை கேட்பதற்காக, அப்படிப்பட்ட மஸ்ஜிதுகளை தேடுங்கள் உங்களது முஹல்லாக்களிலே. அப்படிப்பட்ட மஸ்ஜிதுகளை உருவாக்குங்கள் உங்களது முஹல்லாக்களிலே. உங்களது மஸ்ஜிதுகளிலே அப்படிப்பட்ட இமாம்களை கொண்டு வாருங்கள், தேடுங்கள். அவர்கள் உங்களுக்கு நீண்ட நேர தொழுகைகளை, ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையை உங்களுக்கு தொழ வைக்கட்டும். சஹாபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுடைய தொழுகைகளை உங்களுக்கு தொழ வைக்கட்டும். யாருடைய தொழுகைகளை அல்ல, முனாஃபிக்குகளுடைய தொழுகைகளை அல்ல, நயவஞ்சகர்களுடைய தொழுகைகளை அல்ல. யார் அவர்கள்? தொழுகைக்கு வந்தால் சோம்பேறியாக ஓதுவார்கள். வலா யذ்குரூனல்லாஹ இல்லா கலீலா. தொழுகையில் மிக சொற்பமான அளவை மட்டும் ஓதுவார்களே, மிக குறைவான அளவு மட்டும் ஓதுவார்களே அந்த முனாஃபிக்குகள். அவர்களுடைய தொழுகைகளை தொழ வைக்கக்கூடிய இமாம்களை அல்ல. குர்ஆனுக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்து தாமும் குர்ஆனை ஓதி மக்களுக்கு இந்த குர்ஆனை நீண்ட நேரம் ஓதி தொழ வைக்கக்கூடிய இமாம்களை ஊக்குவியுங்கள். அவர்களை அழைத்து வாருங்கள். அவர்களுக்கு பின்னால் தொழ ஆசைப்படுங்கள். உங்களுடைய கால்கள் வலிக்கட்டும், உங்களுடைய கண்கள் வலிக்கட்டும், ருக்குஇலே சுஜூதிலே இருந்து உங்களுடைய முதுகுகள் வலிக்கட்டும், உங்களுடைய நெற்றிகள் காயட்டும். அப்படிப்பட்ட தொழுகைதான் அன்பானவர்களே இந்த குறிப்பாக ரமதானுடைய இறுதி பத்திலே நாம் தேட வேண்டிய அமல்களிலே மிக முக்கியமான அமல். ஆனால் கைசேதம் நம்மை நாமே, நான் சொல்வது கடினமான வார்த்தையாக இருக்கலாம், கதவை பூட்டி கொண்டு நமது தலையில் நாமே செருப்பால விளக்குமாத்தால அடிச்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலையில இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. தொழுகையை பாழாக்கி விட்டும். அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, فَخَلَفَ مِن بَعْدِهِمْ خَلْفٌ أَضَاعُوا الصَّلَاةَ وَاتَّبَعُوا الشَّهَوَاتِ فَسَوْفَ يَلْقَوْنَ غَيًّا. ஒரு கூட்டம் பின்னால் வந்தார்கள், அவர்கள் தொழுகையை பாழாக்கினார்கள்.
அவர்கள் மன இச்சைகளை பின்பற்றினார்கள், நரகத்தில் மிகப்பெரிய கொடிய நாசத்தை அவர்கள் சந்திப்பார்கள் என்று அவர்களிலே நாம் ஆகிவிட வேண்டாம், அவர்களிலே நாம் ஆகிவிட வேண்டாம். யாரை அல்லாஹு தஆலா قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون, தொழுகையிலே நீண்ட நேரம் நின்று உள்ளச்சத்தோடு தொழுதார்களே அந்த மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். வகூமு லில்லாஹி கானிதீன், நீண்ட நேரம் நின்று பணிவாக குனிந்து தலை சாய்த்து புஜத்தை தாழ்த்தி அல்லாஹ்விற்கு முன்னால் நீண்ட நேரம் நின்று தொழுங்கள் என்று அல்லாஹ் யாரை பார்த்து சொல்கிறானோ அந்த மூமின்களில் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள். குர்ஆனுடைய விரிவுரையின் மூத்த விரிவுரையாளர் யாரு சொல்வதாக? தாபிஈன்களிலே மிகப்பெரிய தாபிஈயாகிய இமாம் அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வதாக. எந்த வசனத்திற்கு விளக்கமாக? சூரா ஆலு இம்ரானிலே அல்லாஹு தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறார். யா மரியம் குனுதி, யா மரியம் குனுதி லிரப்பிகி வஸ்ஜுதி வர்கஇ மஅர் ராகிஈன். யா மரியம் குனுதி லிரப்பிகி வஸ்ஜுதி வர்கஇ மஅர் ராகிஈன். சூரா மரியம், சூரா ஆலு இம்ரானுடைய வசனம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த வஹி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்போது கொடுக்கப்படுகிறது? அல்லாஹு அக்பர். நாம் எல்லாம் இன்று தின்னு கொழுத்த கடாய்களாக இருக்கிறோம். பல கழுதை வயதுகள் நமக்கு ஆகிவிட்டன. உண்பது தின்பதிலே சுகம் கண்டு, எங்கு பார்த்தாலும் நாம் சுற்றி திரிவதிலே சுகம் கண்டு, இபாதத்திலே சோம்பேறிகளாக ஆகிவிட்டோம் அல்லவா? இபாதத்திலே அலட்சியம் செய்து நமது அலட்சியத்திற்கு அதை ஆகுமாக்கி வைப்பதற்காக மன இச்சைக்கு ஏற்ப ஹதீசுகளுக்கு விளக்கம் கொடுத்து வைத்திருக்கிறோம் அல்லவா? நமக்கெல்லாம் புரிய வேண்டும். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 7 வயது சிறுமியாக இருக்கிறார்கள். பாலிகாகாத அந்த ஒரு பச்சிலம் சிறுமியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், மரியமே உனது ரப்புக்காக நீ நின்று வணங்கு. யா மர்யமு குனுதி லிரப்பிகி, பணிந்தவளாக உமது ரப்பை நீ வணங்கு. வர்கஇ, நீ யா மர்யமு குனுதி லிரப்பிகி வஸ்ஜுதி, யா மர்யமு குனுதி லிரப்பிகி யா மர்யமு குனுதி லிரப்பிகி வஸ்ஜுதி வர்கஇ மஅர் ராகிஈன். மரியமே ரப்புக்காக சுஜூது செய், தொழக்கூடியவர்களோடு சேர்ந்து நீனும் தொழுது கொள், ருக்குஉ செய்து கொள். இந்த கட்டளை வந்ததற்கு பிறகு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரவு தொழுகையிலே எப்படி தொழுதார்கள் என்பதை முந்திய அந்த வேதக்காரர்களுடைய அறிவிப்பிலிருந்து இமாம் அவுஸாஇ ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிறுமியாக இருப்பவர்கள், அவர்களுடைய கால் பாதம் வீங்கிவிடும். தண்ணீர் காலிலே நீர் கோர்த்து விடும். பிறகு அந்த நீர் கொப்பளங்களாக மாறி அந்த கொப்பளங்களில் இருந்து நீர்கள் வடிய ஆரம்பித்து விடும். இதுதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்நாள் வணக்கமாக இருந்தது. இரவெல்லாம் நின்று அவர்கள் வணங்கிய காரணத்தால் அவர்களது கால்களிலே நீர் கோர்த்து தடித்து நீர் வடியக்கூடியதாக இருந்தது என்று இமாம் அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள். அல்லாஹு அக்பர். ஒரு சிறுமி அல்லாஹு தஆலாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் என்றால் அது எதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள்? அவர்களுடைய இபாதத்தின் காரணமாக, ஈமான் தக்வாவின் காரணமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். அன்பானவர்களே, இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பெருமை, நமக்கு உச்சக்கட்ட பெருமை, எல்லாருக்கும் பெருமை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தலை கணம் நம்முடைய மண்டையை அப்படியே கவுத்து வைத்திருக்கிறது. ஒரு சிறிய அமலை செய்தால் போதும், ஒரு சிறிய தர்மத்தை செய்தால் போதும், ஒரு சிறிய காரியத்தை செய்து விட்டால் போதும், என்னமோ நமக்கு பத்ரு சஹாபாக்கள் மாதிரி நமக்கு நினைப்பு வந்துருது. அல்லாஹ் அக்பர். அந்த பத்ரு சஹாபாக்களே மௌத் வரைக்கும் தங்களுடைய ஈமானை குறித்து பயந்து கொண்டிருந்தார்கள். உமர் அவர்கள் இறுதி வரை ஹுதைஃபாவை கூப்பிட்டு, ஹுதைஃபா,
நான் முனாஃபிக்கில் ஆகிவிடுவேனா? அப்படி ஏதாவது செய்தி இருக்கிறதா உன்னிடத்திலே? எனது பெயர் அந்த பதிவுகளில் இருக்கிறதா என்று பயந்து கொண்டிருந்தார்களே. நமக்கு அந்த பயம் இருக்கிறதா? அந்த உணர்வு இருக்கிறதா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு புல்லை பார்த்தால், ஒரு குருவியை பார்த்தால், நான் இப்படி இருந்து விடக்கூடாதா, எனக்கு மறுமையிலே விசாரணை இருக்காதே என்று அந்த பத்ரிகள், அந்த உஹதிகள், அந்த ஹந்தகுடைய அஸ்ஹாபுல் ஹந்தக், அந்த அதாவது பைஅத்து ரிதுவான் உடையவர்கள் அப்படி பயந்தார்களே. அவர்களுடைய வணக்கங்களை பாருங்கள் சகோதரர்களே. நான் வெட்கத்தோடு சொல்கிறேன், ரமதானை இன்றைய சமுதாயமாகிய நாம் ஒட்டுமொத்த உலகிலே அல்லாஹ் பாதுகாத்த சிலரை தவிர கண்டிப்பாக நல்லவர்கள் இருப்பார்கள். கண்டிப்பாக இறையச்சமுடைய மூமின்கள், தக்குவா உள்ளவர்கள், இபாதத்துக்காகவே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் இருப்பார்கள். அப்படி மக்கள் இல்லை என்றால் நம்மை போன்ற சாக்கடைகளுக்காகவோ அல்லாஹ் இந்த உலகத்தை வைத்திருப்பான், எப்போதே அழித்து நாசமாக்கி இருப்பான். புரியுதுங்களா? அந்த மாதிரி நல்லவர்கள் எங்கேயாவது இருப்பாங்க, அவங்கள தேடணும். நம்ம விஷயத்துக்கு வாங்க. என்ன சொல்ல வருகிறோம்? இந்த அதாவது நான் எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இன்று ரமதான் என்பது ஃபேஷனாக ஆகிவிட்டது. ரமதான் எப்படி ஆகிவிட்டது? ஃபேஷன். அது ஒரு சீசன். என்ன சீசன்? இஃப்தார் பார்ட்டி. ஓகே, வீடுகள்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ரமதான், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இஃப்தார் பண்றதுக்கு ரமதான், வகை வகையான உணவுகளை வைத்து பரக்கத்தா இஃப்தார் செஞ்சோம் என்று பெருமை பேசுவதற்கு ரமதான், பள்ளிகளிலே ஒன்று கூடி தொழுவதற்கு அல்ல, தொழுது விட்டு உட்கார்ந்து அரட்டை அடிப்பதற்கு, தொழுது விட்டு உட்கார்ந்து விருந்து வைப்பதற்கான ஒரு மாதமாக, சீசனாக ஆக்கிவிட்டோம். சில நாடுகளை நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க, ரமதானுக்காக சீரியல் ரெடி பண்ணுகிறார்கள். ரமதானுக்காக டிவி சீரியல்கள் ரெடி பண்ணி 2 மாதங்களுக்கு முன்பில் இருந்தே அந்த சீரியல்களை அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரப்படுத்துகிறார்கள். பல நாடுகளில் ரமதானுக்காக தனியாக பாசார்கள், கடை வீதிகள் போடப்படுகின்றன. எப்பேற்பட்ட அயோக்கிய முட்டாள்கள் பாருங்கள். நாம் ரமதான் மஸ்ஜிதுகளுக்காக ஒதுக்கப்பட்ட மாதம், ரமதான் குர்ஆனுக்காக ஒதுக்கப்பட்ட மாதம், ரமதான் அல்லாஹுவை நெருங்குவதற்காக சதகாத், ஹைராத், தான தர்மங்களுக்காக ஒதுக்கப்பட்ட மாதமா, அல்லது ரமதான் நம்முடைய சுய தேவைகளை வாங்கி குவிப்பதற்காக, ஊர் சுற்றுவதற்காக, பாசார்கள், கடை தெருவுகள் அமைப்பதற்காக ஆக்கப்பட்ட மார்க்கமா, அல்லது இஃப்தார் பார்ட்டிகள் நிகழ்த்துவதற்காக ஆக்கப்பட்ட மார்க்கமா? என்ன புரிந்து வைத்திருக்கிறோம்? இந்த கடைசி 10 வந்துருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இதா தஹலல் ஆஷர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹதீஸ்ல என்ன வருகிறது? இதா தஹலல் ஆஷர், இந்த கடைசி 10 வந்து விட்டால், அஹ்யல் லைல குல்லஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்த இரவையும் அவர்கள் ஹயாத்தாக்கி விடுவார்கள். வஐகத அஹ்லஹு, தங்களுடைய குடும்பத்தார்களையும் எழுப்பி விடுவார்கள். மற்ற நாளில் அதை செய்ய மாட்டாங்க. இது எந்த குடும்பத்தார்கள் என்று சொன்னால், தொழுகை இல்லாமல் நிலையில் இருக்கிறார்கள் அல்லவா பெண்கள், அவர்களுக்கு உடல் வலி இருக்கும், அந்த இரத்த போக்கின் காரணமாக அவர்களுக்கு சோர்வு இருக்கும், பலவீனம் இருக்கும். எனவே அத்தகைய பெண்களை, குடும்பத்தார்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்க விட்டு விடுவார்கள் பொதுவான காலங்களிலே, இரவுகளில். அதுபோன்று பெண்களுக்கு பகலிலே அதிகமான வேலைகள் இருந்திருக்குமே, ஆனால் என்றால் வீட்டு வேலைகளை அவர்கள் தானே செய்வார்கள். இரவிலே அவர்கள் ஒரு சில பகுதி நின்று வணங்கினால் போதும் என்று அவர்களை விட்டு விடுவார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இந்த ரமதானுடைய இறுதி 10 வந்து விடுமேயானால், ரமதானுடைய இறுதி 10 வந்து விடுமேயானால், தாமும் முழு இரவு விடுத்திருப்பார்கள். எங்கிருந்து எதுவரை? இஃப்தாரிலிருந்து ஃபஜ்ர் சாதிக், ஃபஜ்ர் தொழுகை வரை விழித்திருப்பார்கள். எதிலே விழித்திருப்பார்கள்? அதுதான் இங்க பிரச்சனை, அதுதான் இங்க விஷயம். நம்மை போன்ற, அதாவது இன்று கூட அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, இந்த கடைசி, அதாவது விஷயத்துக்கு புரியுங்க, ரமதானுடைய முதல் 20 இரவு என்ன செஞ்சோம்? நீங்க சொல்லலாம், நாங்க மகரிபு தொழுதமே, இஷா தொழுதமே. ஆனா அறிவாளிகளா, மகரிபு இஷாவை வாழ்நாளெல்லாம், வருஷம் ஃபுல்லா, மாசம் ஃபுல்லா நீங்க தொழுதுதானே ஆகணும்.
அப்போதுதானே நீங்க மூமின்கள் முஸ்லிம்கள். அது ஒரு கணக்கா? இது ஃபர்ல செய்யறது ஒரு கணக்கா? சரி, அந்த ஃபர்ல அப்ப விட்டுருங்க. அது போக நாம் ரமதானுடைய முதல் 20 இரவுகள்ல இரவு தொழுகைய தொழுவதை போல நடித்தோம். எவ்வளவு நேரம்? 40 நிமிஷம், 50 நிமிஷம். அதுலயே சில பேருக்கு முதுகு வலி என்ன, மூக்கு வலி என்ன, கண்ணு வலி என்ன, குறுக்கு வலி என்ன, கை வலி என்ன, காலு வலி என்ன. இதே இவங்களை கொண்டு போய் ஒரு மேட்ச் பார்க்க நிக்க வைங்க, அல்லது அவங்களுக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, காலையில 1 மணி நேரம் வாக்கிங் போகணும்னு சொல்லுங்க, அல்லது எங்கேயாவது யாராவது வர்றாங்க போய் பார்க்கணும் நிக்கணும்னு சொல்லுங்க, அல்லது வேற ஏதாவது அவங்க உலக தேவைக்கு இந்த இடத்துல இவ்வளவு நேரம் நின்னாதான் உங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்கும், அல்லது உங்களுக்கு அது கிடைக்கும்னு சொல்லுங்க. இதை விட என்ன, இதுக்கு மேலேயும் நாங்க நிப்போம்னு சொல்லுவாங்க. ஆனா அல்லாவுக்கு பாருங்க எவ்வளவு பெரிய கஞ்சர்களாக இருக்கிறோம். நம்ம எப்படி தெரியுமா? நம்ம எல்லாம் அயோக்கியர்கள். அல்லாவிடத்திலிருந்து அதிகத்தை எதிர்பார்ப்போம். அல்லாஹ் கொடுத்தது என்னைக்குமே போதும்னு சொல்ல மாட்டோம். புரியுதா? எல்லாரும் இல்ல, பொதுவா நான் சொல்றேன். என்ன மாதிரி உள்ளவங்க பாவியில சொல்றேன்னு வச்சுக்கங்களேன், அல்லாஹ் கொடுக்குறானே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லவே மாட்டோம், இன்னும் வேணும்னு சொல்லுவோம். அல்லாவுக்கு கொடுக்கும் போது மட்டும் எவ்வளவு குறைச்சு கொடுக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சு கொடுப்போம். அதே போல இன்னொரு அயோக்கியத்தனை நம்மள்ட்ட இருக்கு. நான் ஏன்டா இன்னைக்கு இவ்வளவு கோமா பேசுறேன்னு நினைக்காதீங்க. நான் கடைசி 10 கொஞ்சாவது சூடு சொரணை ஏதாச்சும் வரணும். அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான்னா, தர்மம் பண்ணும்போது, அட மூமினே, அட அறிவாளியே, அட மறுமைய புரிஞ்சவனே, உனக்கு கொடுத்ததுல இருந்து முதல்ல கொடுடா அப்படின்னு அல்லாஹ் நமக்கு சொல்றான். இந்த நம்மள மாதிரி இந்த முட்டாள் இருக்கான இவன் என்ன சொல்றான் அல்லாட்ட, யாரெல்லாம் நீ கொடு, நான் கொடுக்குறேன். யாராவது தர்மம் கேட்டு வருவாங்க, யாராவது மஸ்ஜிதுக்குன்னு கேட்டு வருவாங்க, யாராவது மதரசாக்குன்னு கேட்டு வருவாங்க, யாராவது நல்ல காரியத்துக்குன்னு கேட்டு வருவாங்க. எனக்கு நான் கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் வரட்டுமே, வந்தா தர்றேன், அல்லாஹ் எனக்கு நிறைய கொடுத்தா நான் உங்களுக்கு நிறைய கொடுப்பேன் அப்படிம்பாங்க. எங்கெங்க குரான்ல இருக்கு? அல்லாஹ் கொடுத்தா உனக்கு நான் கொடுப்பேன்னா, அப்ப இது வரைக்கும் நீ வச்சிருக்கிறதெல்லாம் வேற யாரு கொடுத்தது? உங்க பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்ததா? உங்க பொண்டாட்டி கொடுத்ததா? யாரு கொடுத்தது? அல்லாஹ் கேக்குறானே, டே வமாபிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், உன்னுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்காலிலிருந்து உன்னுடைய பேங்க்ல இருக்கிறதுல இருந்து வீட்டுல இருக்கிறதுல இருந்து உங்க அத்தா விட்டுட்டு போன சொத்துல இருந்து நீ சம்பாதிச்ச சொத்துல இருந்து எல்லாம் நான் கொடுத்த சொத்துடா உனக்கு, நான் கொடுத்த சொத்து, அதுல இருந்து முதல்ல கொடு. நீனு என்னமோ கொடுத்து கொடுத்து ஃபக்கீர் ஆயிட்ட மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அன்பானவர்களே, சஹாபாக்களை மாதிரி, அதாவது நம்மள யாராவது கொடுத்து கொடுத்து ஏழையா போயிட்டோம்னு சொல்றதுக்கு தகுதியானவங்க யாராவது இருக்கிறோமா? நான் என்ன சொல்றேன், உங்களை சொல்லவே இல்லை. புரியுதா? அதாவது நமக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த பில்லியன்ஸ் அப்படியே குறைச்சுக்கிட்டே வாங்க. அதுல இருந்து ஒரு சிறு துளிய கிள்ளி போடுறதுக்கு கூட நமக்கு என்னமோ மலைய தூக்குற மாதிரி மாச்சல்ல உட்கார்ந்து இருக்கிறோம். அப்படி இருந்தா எப்படிங்க தீன் வளரும்? எப்படி மார்க்கம் வளரும்? எப்படி முஸ்லிம்கள் முன்னேறுவாங்க? இன்றைக்கு முஸ்லிம்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைக்கு என்ன காரணம்? நான் இதையும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நான் நிறைய விஷயத்துக்கு எடுத்து வச்சிருக்கிறேன், இருந்தாலும் சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோமே தவிர உம்மத்தன் முஸ்லிமத்தன், முஸ்லிம் உம்மாவாக நாம் இல்லை என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய தினத்தில் அது என்ன முஸ்லிம்களாக இருக்கிறோம், முஸ்லிம் உம்மாவாக இல்லை என்று சொன்னால், இண்டிவிஜுவலா நான் முஸ்லிம், அவ்வளவுதான். நான் ஒரு உம்மாவாக இருக்கிறேனா, ஒரு உம்மாவில் அங்கத்தினராக இருக்கிறேனா, எனக்கு ஒரு உம்மா இருக்கிறதா என்றால் இல்லை. அப்படின்னா என்னங்க புரியலையே? அப்படி என்று சொன்னால், உலகத்துல ஒரு முஸ்லிமுக்கு வலி, சிரமம், வேதனை, துன்பம் என்றால் உலக முஸ்லிம்கள் எல்லாம் என்றைக்கு கவலைப்படுகிறார்களோ, தூக்கப்படுகிறார்களோ, அவர்களுடைய தூக்கம் பறிபோகிறதோ, அந்த முஸ்லிமுக்கு இன்பத்தை, சுகத்தை, அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்காதவரை முஸ்லிம்கள் தங்களது படுக்கையில் படுக்க மாட்டார்களோ, அப்போதுதான் நாம் முஸ்லிம் உம்மாவாக மாறி இருக்கிறோம். அவர்கள் தான் உம்மா. அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய உம்மத்தன் முஸ்லிமத்தன், உம்மத்தன் முஃமினத்தன், அதுதான் உம்மா. ஒரு முஸ்லிமுக்கு சிரமம் என்றால் அது எனக்கு சிரமம் என்று எப்போது நான் உணர்கிறேனோ அப்போதுதான் நான் நபியுடைய உம்மத்தில் ஒரு உம்மத்தியாக இருக்கிறேன்.
அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிஃபத், அதுதான் அபூபக்கருடைய சிஃபத், அதுதான் உமருடைய சிஃபத், அதுதான் அலியுடைய சிஃபத், அதுதான் உஸ்மானுடைய சிஃபத், நபியின் ஒவ்வொரு தோழருடைய சிஃபத் அதுதான். அந்த சஹாபாக்கள் உருவாக்கிய ஒவ்வொரு தாபியுடைய சிஃபத் அதுதான் இருந்தது. எவன் செத்தா என்ன, எவன் பொழைச்சா என்ன, நான் பங்களா கட்டினா, நான் சொத்து வாங்கினா என்ன, என் தெருவுல எத்தனை முஸ்லிம்கள் படிப்பு இல்லாம போனா என்ன, எத்தனை முஸ்லிம்கள் வட்டிக்கு போனா என்ன, எத்தனை முஸ்லிம்கள் சிகிச்சை இல்லாம செத்தா என்ன, எவன் மழையில நனைஞ்சா என்ன, வெயில்ல காஞ்சா என்ன, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. என் பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துச்சா, என் மகளுக்கு வந்து படிப்பு கிடைச்சிச்சா, எனக்கு பங்களா கிடைச்சிச்சா, எனக்கு சுகம் கிடைச்சிச்சான்னு சொன்னா, நீ காஃபிர் கூட்டத்துல உள்ளவன்டா, நீனு சுயநலவாதி, நீ உம்மத்த முஸ்லிமான்னு சொல்லாத. ஒரு இடத்துல உள்ளத்துல குஃபுர் இறங்கி போச்சு, நீ முஸ்லிம் மாதிரி ஒன்னு வெளிப்படுத்திக்கிற. எப்படி வகாலத்தில் அராபு ஆமன்னா குல்லம் துமினு வலாக்கின் கூலு அஸ்லம்னா. இப்பதான் இஸ்லாம நீ கொஞ்சம் கொண்டு வர பிராக்டிஸ் பண்ற. ஒரு தொழுகையை வச்சு சொல்லிட முடியுமா? ஒரு நோன்பை வைத்து சொல்லிவிட முடியுமா? அல் முஸ்லிமூன கல் ஜஸதில் வாஹித், அல் முஸ்லிமு மன் சலிம அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, லா யுமினு அஹதுக்கும் வ ஹுவ யபீது ஷபஆன் வ ஜாருஹு பிதம்பிஹி ஜவ்ஆன். உம்மத்துக்கு என்ன அடையாளங்களை சொன்னார்கள்? அன்பானவர்களே, இன்று நம்முடைய நிலைமை அவ்வளவு இருக்கிறது. நம்முடைய நிலைமை மிக பரிதாபமாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிறத நான் மறுக்கல. ரமதான்ல கொஞ்சம் சதக்காவை அப்படியே பிச்சை போடுற மாதிரி தூக்கி போட்டுருவோம், கொஞ்சம் ஜக்காத்தை அப்படியே பிரிச்சு தூக்கி போட்டுருவோம். அதுவும் அதை வாங்குறவங்களை எவ்வளவு கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி அவங்கள குறை சொல்லி குத்தம் சொல்லி என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுக்கறது. அதுக்கு பிறகு என்ன செய்யறது? கொடுத்ததை சொல்லி காட்டுறது. அதுல இன்னும் என்ன செய்யறது? கொடுக்கறதுக்கு வாக்கு கொடுத்துட்டு கொடுக்காம இருக்கிறது. எவ்வளவெல்லாம் நம்ம அநியாய அக்கிரமம் பண்றோம் பாருங்க. அன்பானவர்களை, என்ன ரமதானை நாம் பெற்றிருக்கிறோம், என்ன ரமதான்ல மாறி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி 10 பற்றி அவங்களுடைய இரவு தொழுகை எப்படி இருந்துச்சு, மகரிபில் இருந்து ஃபஜ்ர் சாதிக் வரைக்கும் தொழுதார்கள். குர்ஆனோடு அவர்கள் தங்களை ஈடுபடுத்தினார்கள். இன்று நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, திரும்ப பல விஷயம். முதல் விஷயத்துக்கு போங்க. அப்ப அந்த முதல் 10 என்னாச்சு? 40-50 நிமிஷம் இரவு தொழுக, மிச்சதெல்லாம் சுத்துறது, நாளைக்கு வேலை இருக்குன்னு சும்மா போய் காரணத்தை சொல்லிட்டு தூங்குறது, இப்படி போடுச்சு. அப்புறம் சஹருக்கு எந்திரிக்கிறோங்கிற பேர்ல சஹருக்கு எந்திரிக்கிறது, அதுக்கப்புறம் சஹரை சாப்பிட வேண்டியது, அப்புறமா திரும்ப ஒரு தூக்கத்தை போட வேண்டியது, அப்புறம் வேலைக்கு இப்படியே போச்சு. இப்ப கடைசி 10 வருது. எப்பா என்னமோ கடைசி 10க்கு வந்துட்டா எல்லாரும் பெரிய பதில் போருக்கு கிளம்பிட்ட மாதிரிதான் நினைப்பு. என்னத்தை நீங்க செய்யறது என்ன? இது என்ன பதில் போறா? இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புன ஒரு சிறிய சரியாக கூட சமமாகாது. என்ன செய்வாங்க? எப்பா முதல்ல வந்து ஒரு டப்புன்னு அடிச்சு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஒரு தொழுகையை முடிச்சு, என்னப்பா இவ்வளவு அவசரமா சொல்றீங்க? இல்ல கியாமுல் லைல் இருக்குது அப்படின்னு. 2 கியாமுல் லைல். அது என்னடா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான்ல ஒரு கியாமுல் லைல் தான் நின்னாங்க கடைசியில சுபுஹ் வரைக்கும். சுபுஹுக்கு முன்னாடி சஹரு பண்ண முடியுமா? நேரம் கொடுப்பாங்களா ரசூலுல்லாஹ்? நமக்கு நேரம் கிடைக்குமா? குர்ஆன் ஓதக்கூடியவர், தொலை வைக்கக்கூடியவர் நேரம் கொடுப்பாரான்னு பயந்துகிட்டு இருப்பாங்க கடைசி வித்ரு தொழுகையில. கடைசியில வித்துரு முடிச்சா ஓடி போய் பக்கத்து வீட்டுல பக்கத்துல உள்ளவங்க ஓடி போய் சில பேரித்தம்பழங்களை சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைச்சா குடிச்சிட்டு அல்லது ஒரு கிளாஸ் பால் கிடைச்சா குடிச்சிட்டு முடிக்கிறதுக்குள்ளார மஸ்ஜித் நபவியில அல்லாஹு அக்பர்னு அதான் சொல்லிடுவாரு. அதானுக்கும் சஹருக்கும் இடையில 40 ஆயத்து ஓதக்கூடிய அளவுக்கு தான் இருக்குமே தவிர அதிகப்படியா நேரம் இருக்காது. வந்து ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்துட்டா திரும்ப ஃபஜ்ர் தொழுகை அது ஒரு 100 ஆயத்து 200 ஆயத்து ஓதி அது போய்கிட்டே இருக்கும் சூரியன் உதயமாகிற வரைக்கும். இதுதானுங்க ரமதானுடைய கடைசி 10. நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஆக்டிங் பண்ண நடிக்கிறோம், நம்மை நாமே ஏமாத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, ரமதானுடைய இந்த கடைசி 10 என்பது இரவு தொழுகைக்கு குறிப்பாக இதுலதான் நீங்க நன்மையவே சேர்க்கணும். இதுலதான் உங்களுக்கு லைலத்துல் கத்ர் கிடைக்க போகும். அல்லாஹ் லைலத்துல் கத்ர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தேடினாங்க பாருங்க. இன்றைக்கு இதுல வேற அடுத்தது இது ஒரு ஃபேன்சி, இது ஒரு அநியாயம். என்ன 27 மட்டும் வச்சுக்கிட்டோம். சரி, சில அறிவிப்புகள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோ அதை சொன்னவங்க அந்த 27ஓட போதுமாக்கி கொண்டார்களா? அதை விழாவா கொண்டாடினார்களா? அதற்கு பள்ளிவாசல்களை விளக்கு போட்டு அலங்கரிச்சாங்களா? அதுக்கு விசேஷமா ஏதாவது பைத் ஓதுனாங்களா? என்னங்க பண்ண? எல்லாத்திலையும் அக்கிரமா அத்துமீறல் தாங்க.
அதாவது அந்த கடைசி 10 முழுமையாவே கியாமுல் லைலுக்காக வேண்டி உள்ளது. எதுக்காக வேண்டி? லைலத்துல் கத்ர தேடணும். ஏன் லைலத்துல் கத்ர் அல்லாஹ் தஆலா இதுக்குனே ஒரு சூராவை இறக்கினான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாம் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். ஒரு சூராவை இறக்கி ஒரு இரவை அல்லாஹ் மகத்துவப்படுத்துறான். அந்த இரவை ரமலானுடைய இறுதி 10 தேடுங்கள், ரமலானுடைய இறுதி 10 ஒற்றைப்படை இரவிலே தேடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அந்த இரவெல்லாம் விழித்திருந்தார்களே, இபாதத்திலே இருந்தார்களே. அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, நம்ம என்னங்க பண்றோம்? அநியாயம். இஷா தொழுக பலருக்கு ஜமாத்து போயிடுது, அப்புறம் கூனி குறுகி அப்படியே சோம்பலோட கொஞ்ச நேரம் தொழுக. இன்றைக்கு இது ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைனா, ஓதுற காரி ஃபேன்சியா ராகமா பாட்டா ஓதுற அதை ரசிக்கிறதுக்கு தான் கூட்டம் வருதே தவிர, அட அறிவாளி முட்டாளுங்களா, ஓதக்கூடியதை சிந்திங்கடா, அந்த ஓதக்கூடிய கிராத்தினுடைய அர்த்தத்தை சிந்திங்க, அதுல உங்களுடைய மனதை பறிகொடுங்கள். காரியின் ராகத்தின் காரியினுடைய அந்த மெட்டிலே உங்களது உள்ளங்களை பறிகொடுக்காதீர்கள். ஓதப்படக்கூடிய குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் என்பதற்காக உள்ளத்தை பறிகொடுங்கள். அந்த கலாமிலே உள்ள சொல்லுக்காக, அர்த்தத்திற்காக, அதனுடைய கருத்துக்காக, அது சொல்லக்கூடிய சுப செய்திக்காக, அது எச்சரிக்கக்கூடிய எச்சரிக்கைக்காக உங்களுடைய உள்ளங்களை பறிகொடுங்கள். அப்போ உங்களுக்கு தொழுகையினுடைய இன்பம் வரும், அந்த ருசி வரும். அதுக்கு பிறகு சரி, இது அடுத்தது. கடைசியில் என்ன செய்யறாங்க? போயிடறாங்க. போய் நல்லா சுத்தி கிச்சிட்டு அடுத்து கடைசியில கியாமுல் லைல்னு சொல்லிட்டு 1 மணி 2 மணிக்கு வருவாங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தொழுவது. அதுலயும் அந்த தொழுகையும் என்ன சுத்த டூப்ளிகேட், சுத்த வேஸ்ட். ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா, அதுலயும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓதுவாங்க. ருக்கு சுஜூத்லாம் அவ்வளவு பெருசு நீளமா இருக்காது, அப்படியே கொஞ்சமா அப்படியே போய்கிட்டே இருக்கும். கடைசியில வித்திரு வரும் பாருங்க. எல்லாம் இந்த எப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாம் நம்மளெல்லாம் கடப்பாறையால தாங்க மண்டையை புழக்கணும். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும், அல்லாஹ் மன்னிக்கணும். அந்த வித்திருல இமாம் துவா ஓதுவார். அந்த துவாவுக்காக வேண்டிதான் ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் வருமே தவிர அந்த கியாமுல் லைல முழுசா தொழுகிறதுக்கும் கூட்டம் வர்றது கிடையாது. நான் பல அரபு நாடுகளுக்கு போய் பார்த்ததுனால சொல்றேன். 2வது, அந்த துவா இருக்குது இன்றைய காலத்துல ஓதக்கூடிய இந்த இமாம்கள், அது ஒரு பிதத். அது என்ன? ஒரு பக்கா பிதத். அது ஹரம்ல ஓதுனாலும் சரி, மக்கா மதீனால ஓதுனாலும் சரி, அது ஒரு பிதத். அதுக்கு அமல் நன்மையே கிடையாது. குனூத் துவா இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த துவாக்கள் இருக்கணும். அதோட குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து சில துவாக்கள், அவ்வளவுதான். நீங்க ஓதுன சூராவுடைய அளவுக்கு நெருக்கமாகவோ அல்லது அதை விட கொஞ்சம் கூடுதலா இருக்கணும். தொழுதது எத்தனை நிமிஷம்? நான் சில அரபு நாடுகளுக்கு போயிருக்கேன், சொல்றேன் உங்களுக்கு. 40 நிமிஷத்துல 8 ரக்காத்து முடிச்சாங்க. 40 நிமிஷம் எத்தனை? 40 நிமிஷத்துல எத்தனை ரக்காத்து முடிச்சுட்டாங்க? 8 ரக்காத்தை முடிச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு வித்திரு தொழு வைக்கிறாங்க. அந்த வித்திருல குனூத்து மட்டுமே 1/2 மணி நேரத்துல இருந்து 40 நிமிஷம் ஓதுறாங்க. இதுக்காக வேண்டி இமாம்கள் இம்போர்ட் பண்ணப்படுகிறார்கள். எதுக்கு? அந்த இமாமு குறிப்பா கேட்கிற துவா, சரி விடுங்க, இறங்கி வாங்க, கேட்கட்டும், துவா தானே கேட்கறாங்க, கேட்கட்டும் சொல்லிட்டு அந்த குறிப்பா கேட்கிற துவால ஆகிரத்தை கேட்கிறாங்களா, மறுமையை கேட்கிறாங்களா, சொர்க்க நரகத்தை கேட்கிறாங்களா, செஞ்ச பாவத்தை நினைச்சு மன்னிப்புக்காரனா, அதுக்கும் அவங்களும் பண்றது கிடையாது. அப்படியே பண்ணாலும் ட்ரெடிஷனலா ஒரு சில வார்த்தைகளை சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. மக்களும் அதை எதிர்பார்த்து வர்றதே கிடையாது. எதை எதிர்பார்த்து வருவார்கள்? அஜரத்து இமாமு எங்களுடைய வியாபார செஞ்சாரா, அதுக்குதான். அந்த துன்யாவுக்கு அவர் பரக்கத்துக்கு துவா செய்வார் பாருங்க. அப்ப தூங்கிட்டு இருந்தவன், தொழுதுகிட்டு இருக்கும் போதே தூங்கிட்டு இருந்தவன் எந்திரிச்சிருவான். என்ன ஜதுபு வரும், என்ன உற்சாகம் வரும். அந்த அல்லாஹ் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, அல்லாஹ்வை ஏமாளியா நினைச்சுக்கிட்டாங்க. இவன் என்ன வேணாலும் பகல்ல செய்வான், ராத்திரில என்ன வேணாலும் ஆட்டம் போடுவான். ஒரு இமாம எங்க இருந்தாச்சும் வர வச்சு, அவரை வித்திரு தொழுக வச்சு, அவரை குனூத்துல துவா கேட்க வச்சு, அவர் துவா கேட்டுட்டாருன்னா நம்ம கதை அதாவது நிறைவேறி போயிருப்பா, நம்ம சக்சஸ் ஆயிடலாம். இது என்னையா இது? இப்படிப்பட்ட கூட்டத்தையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு போதிச்சாங்க? இப்படிப்பட்ட அமலியா சொல்லி கொடுத்தாங்க? இந்த சடங்குகளுக்கு இஸ்லாமில் அனுமதியே இல்லை. சஹாபாக்கள் இரவுல குனூத் ஓதுவாங்க.
அந்த ரமதானுடைய மாதத்துல எப்படி ஓதுவாங்க? அந்த அல்லாஹும்ம இன்னா நஸ்தஈனுக வ நஸ்தஹதீக வ நஸ்தக்ஃபிருக வ நுஅ்மினு பிக வ நதவக்கலு அலைக் வ நுஸ்னி அலைக்கல் கைர குல்லஹு வ நஷ்குருக வ லா நக்ஃபுருக வ நக்லஉ வ நத்குரு மன் யஃப்ஜுருக அல்லாஹும்ம இய்யாக நஅபுது வ லக நுஸல்லி வ நஸ்ஜுது வ இலைக நஸ்ஆ வ நஹ்பிது வ நர்ஜு ரஹ்மத்தக வ நக்ஷா அஸாபக் இன்ன அஸாபக பில் குஃபாரி முல்ஹிக். இதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட துஆ. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் கொஞ்சம் துஆவை கேட்பாங்க. அல்லாஹும்ம அன்சுரில் இஸ்லாம் வல் முஸ்லிமீன், அல்லாஹும்ம அஇஸ்ஸில் இஸ்லாம் வல் முஸ்லிமீன். காஃபிர்களுக்கு எதிராக துஆ செய்வாங்க. அல்லாஹும்ம ஹ்தினா ஃபீமன் ஹதீத். அதோட ருக்குக்கு போயிடுவாங்க. எப்படி பாருங்க, நம்ம இந்த துன்யா துன்யா துன்யா, காசு பணம், ஆடம்பர வாழ்க்கைன்னு கடைசியில தொழுக, கியாமுல் லைல், நோன்பு, ரமதான், இபாதத் எல்லாத்தையும் கொண்டு வந்து அதுல பூத்தி வச்சிருக்கிறாங்க. மட்டமா இருக்கும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும், அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். குர்ஆன்ல எல்லாம் தெளிவா அல்லாஹ் சொல்லிட்டான். புரியுதுங்களா? நான் ஒரு ஆயத்தையும் உங்களுக்கு ஓதணும்னு தான் ஆசைப்படுறேன். இருந்தாலும் நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இப்ப இத விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப கியாமுல் லைல் என்பது ரமதானுடைய இறுதி பத்திலே நாம் சேகரித்துக் கொள்ள வேண்டிய அமல்களிலே மிக மிக முக்கியமான அமல். அது நடிப்பா, வேஷமா, டூப்ளிகேட்டா, நமது நஃப்ஸை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். ரப்பை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். என்னுடைய காலு வலிக்கணும், எந்த அளவு வலிக்கணும், என்னுடைய முதுகு, இதுக்கு பிறகு நான் ஆஸ்பத்திரியிலே போய் அட்மிட் ஆகிறதா இருந்தாலும் சரி, அந்த அளவு நம்மை நாம் வலிக்கு கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கால் வலிக்கவில்லையா? ஆயிஷா கேக்குறாங்க ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ் وقد غفر الله لك ما تقدم من ذنبك. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே வணங்கினார்கள். ஹத்தா தஃபத்தரத் கதமா, கால்கள் வெடித்து விட்டன, உங்களது பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டானே, ஏன் இப்படி நீங்கள் நிற்க வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக நாம் இருக்க வேண்டாமா என்று. அப்ப ரசூலுல்லாஹ் செய்யலாம், அபூபக்கர் செய்யலாம், உமர் செய்யலாம் ரலியல்லாஹு அன்ஹும். நம்ம என்னங்க நிலைமை? நம்ம எப்படிங்க விளங்கி வச்சிருக்கிறோம் நம்ம? ஆகவே இந்த இதற்கு முன்பு சென்ற ரமதான் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதற்காக அல்லாஹ்விடத்திலே தௌபா இஸ்திக்ஃபார் கேட்போம். இந்த இறுதி பத்தை நாம் நடிக்காமல், வேஷம் போடாமல், நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளாமல் முழுமையாக இரவு தொழுகையிலே கழிப்போமாக. இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன, சுருக்கமா முடிச்சிருவோம், 2-3 மினிட்ஸ்ல. சதகா, தான தர்மம். ஒன்று ஜகாத். இந்த ரமதான்ல கொடுக்கிறதாக எப்போதுமே நீங்க ஒரு தர்த்தீப் வச்சிருந்தீங்கன்னா, துல்லியமா கணக்கு போட்டு கொடுக்க வேண்டியவங்களுக்கு தேடி போய் கொடுத்துருங்க. அவங்கள தேடி வர வச்சு அலைய வைக்காதீங்க, காக்க வைக்காதீங்க. அவங்க வந்து உட்கார்ந்தாலும் அவங்கள கண்ணியப்படுத்துங்க, அவமரியாதை செய்யாதீங்க, அவமானப்படுத்தாதீங்க. அவங்களுடைய மனது வலிக்கும்படி நடந்து கொள்ளாதீர்கள். அவங்களுக்கு கொடுத்ததை சொல்லி காட்டாதீங்க யார்கிட்டையுமே. இது போக சதகாத். நான் என்ன பொறுத்த வரைக்கும், நான் என்ன ஹதீஸ்ல, மார்க்கத்துல, குர்ஆன்ல புரிஞ்சேன்னா, ரமதானுங்கிறது ஜக்காத்துடைய மாசம் அல்ல. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஒரு மாசத்துல கலெக்ட் பண்ணிருக்கிறாங்க. ரமதான் என்பது பொதுவாக சதகாத், என்னமா, ரமதான் என்பது உபரியான தர்மங்களுக்காக கொடுக்கப்பட்ட மாதம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தர்மம் செய்வாங்க ரமதான்ல? அஜ்வத மினர் ரீஹில் முர்சலா, வேகமாக வீசக்கூடிய காற்றை விட கொடையாளியாக இருப்பார்கள் என்று. அப்ப என்ன செய்யணும்? முதல்ல நம்முடைய உறவுகள், நம்முடைய நெருக்கமான இரத்த உறவுகள், நம்முடைய நண்பர்கள், யாரு ஏழையா இருக்கிறாங்க அல்லது சம்பாத்தியம் போதுமான அளவுல இல்ல, நம்முடைய அண்டை வீட்டார்கள், நம்முடைய முஹல்லால உள்ளவர்கள், அதற்கு பிறகு முஸ்லிம்களில் அல்லாஹுடைய தீனை கற்பதற்காக, கற்றுக் கொடுப்பதற்காக அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, இன்னம ஸதகாத்து للفقراء الذين احصروا في سبيل الله لا يستطيعون ضربا في الارض يحسبهم الجاهل اغنياء من التعفف تعرفهم بسيماهم لا يسالون الناس الحافا. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்பதற்காக, கற்பிப்பதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக, அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்வதற்காக தங்களை முற்றிலுமாக ஒதுக்கி கொண்ட ஏழைகளுக்கு நீங்கள் தர்மங்களை கொடுங்கள். அவர்கள் தகுதியானவர்கள், அவர்கள் உங்களிடத்திலே கேட்டு வரமாட்டார்கள், அவர்களின் முகங்களை வைத்து நீங்கள் அவர்களை அடையாளம் காணலாம் என்று சூரா பக்கராவுடைய வசனம். இந்த மாதிரியான ஏழைகளை தேட வேண்டும், யதீம்களை தேட வேண்டும். அதுபோன்று இஸ்லாமிய மதரசாக்கள் எங்கே ஏழைகள் படிக்கின்றார்களோ, முஸ்லிம்களுடைய ஏழைகளுக்கு கல்வி கொடுக்கப்படுகின்றதோ அந்த மாதிரியான மதரசாக்களை தேட வேண்டும்.
அவர்களுக்கு உங்களுடைய சதகாத்துகளை கொடுக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒன்று சகோதரர்களே. இந்த ரமதானுடைய இறுதி பத்திலே நாம் சேகரித்துக் கொள்வதற்கான அமல்களிலே ஒன்று. குறிப்பாக நம்முடைய பாலஸ்தீன காசா சகோதரர்கள் சகோதரிகள் படக்கூடிய இந்த துன்பங்கள், அவர்களுக்கு நம்மால் முடிந்த தான தர்மங்களை அது போன்று துஆக்களை அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும். அதற்கான ஒரு திட்டத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அது போக திக்ருகள், துஆக்கள், இஸ்திக்ஃபார்கள், யார் இதுவரை குர்ஆனை முடிக்கவில்லையே ஓதி குர்ஆனை முடிப்பது, குர்ஆனை யார் ஓதி முடித்திருக்கிறார்களோ அவர்கள் மீண்டும் குர்ஆனை ஓதுவது, குர்ஆனுடைய தர்ஜமாக்களை படிப்பது, அதனுடைய கருத்துக்களை தேடுவது, இப்படியாக நம்முடைய இந்த இறுதி பற்றி நாம் கழிப்போமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் உண்மையான ஈமானை, அல்லாஹும்ம ஜஅல்னா மினல் முஃமினீன ஹக்கா, உண்மையான முஃமின்களிலே அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் தஆலா அல்லாஹும்ம ஜஅல்னா மினஸ் ஸாதிகீன வல் முத்தகீன், உண்மையாளர்களிலே, முத்தகீன்களிலே, வல் முஹ்ஸினீன், உண்மையான இஹ்சான் உடையவர்களிலே அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய காசா சகோதர சகோதரிகளுக்கு அல்லாஹ் தஆலா சிறந்த வாழ்க்கையை தந்துள்வானாக. அவர்களிலே கொல்லப்பட்டவர்களை அல்லாஹ் தஆலா ஷஹீதுகளாக ஏற்றுக்கொண்டு சொர்க்கத்திலே அவர்களுக்கு இடமளிப்பானாக. அவர்களிலே உயிரோடு இருப்பவர்கள், பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு அல்லாஹ் தஆலா விரைவான சுகத்தை தருவானாக. அவர்கள் இழந்ததை விட சிறந்ததை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இந்த துனியாவிலும் ஆகிரத்திலும் தந்துள்வானாக. அவர்களை அல்லாஹ் புரிஞ்சு கொள்வானாக. அவர்களுடைய பாதங்களை அல்லாஹ் பலப்படுத்துவானாக. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உதவிகளை அதிகப்படுத்துவானாக. உதவக்கூடிய மக்களை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அதிகப்படுத்துவானாக. அவர்களுடைய பூமியை அவர்கள் மீட்டெடுப்பதற்கு, மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டெடுப்பதற்கு தேவையான அத்தனை அறிவையும் ஆற்றலையும் அத்தனை முழு தைரியத்தையும் வலிமையும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தந்தருள்வானாக. யூதர்களுக்கு, நசராணிகளுக்கு, சுயூனிகளுக்கு அல்லாஹ் தஆலா அழிவையும் நாசத்தையும் தோல்வியையும் தந்தருள்வானாக. தகுந்த பாடத்தை, படிப்பினை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து முஸ்லிம்களுடைய கண்களையும் கல்வையும் குளிர்ச்சியாக்குவானாக. ஆமீன். அல்லாஹும்ம நஸ்அலுகல் ஜன்னா வ நஊது பிக மினன் நார். அல்லாஹும்ம நஸ்அலுகல் ஜன்னா வ நஊது பிக மினன் நார். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.